வணக்கம், நான் சதீஷ் குமார். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் 6வது வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த 5 வீடியோல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 6வது வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டேபிளை எப்படி பிக்சரா மாத்துறது? பிக்சரை மாத்திரம் ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் தான். பட் பிக்சரா மாத்துறது லிங்கோட சேர்த்து. லிங்க்னா அர்த்தம் நம்ம சேஞ்ச் ஆகணும், அதுவும் சேஞ்ச் ஆகணும், அப்டேட் ஆகணும் ஆட்டோமேட்டிக்கா. லிங்கோட நம்ம மாத்துறது எப்படின்றதான் பார்க்க போறோம். ஓகே, சோ இந்த டேபிள் இருக்கு பாருங்க. இந்த டேபிளை எனக்கு பிக்சரா மாத்தணும், ஆனா லிங்கோட இருக்கும். ஓகே, சோ இதுக்கு எக்ஸல்ல ஸ்பெசிபிக்கா ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனுக்கு பேரு கேமரா. ஓகே, அன்பார்ச்சுனேட்லி இந்த கேமரான்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபைல், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட் இங்க எங்கேயுமே இல்ல. இந்த ரிப்பன்ல இந்த கேமராவை நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது, ஹிடன். அதுவும் இல்லாம இந்த கேமரான்ற ஆப்ஷன் எல்லா வெர்ஷன்லயும் இருக்கு. நீங்க பழைய வெர்ஷன், புது வெர்ஷன், 2007, 10 எல்லா வெர்ஷன்லயும் இந்த கேமரான்ற ஆப்ஷன் இருக்கு. பட் ஹைடா இருக்கு. அந்த ஹைடான ஆப்ஷனை எப்படி ஆக்டிவேட் பண்றது? ஈவன் லாஸ்ட் வெர்ஷன் டிப்ஸ் ட்ரிக்ஸ்ல கூட நீங்க பார்த்தோம், சில ஹைடான ஆப்ஷனை எப்படி ஆக்டிவேட் பண்றது. அதுக்கு 2-3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் நீங்க என்ன பண்ணலாம், இந்த குவாட்டுக்கு போயிடும். இந்த குவாட்ல ரைட் கிளிக் பண்ணும். இந்த குவாட்ல ரைட் கிளிக் பண்ணா கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு இருக்கு, அதுக்கு போலாம். சோ ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார். இது மெத்தட் நம்பர் 1. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ரெண்டாவது மெத்தட், அதே குவாட்ல இங்க ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கு பாருங்க. யூ கேன் see there is an arrow mark. ஒரு சின்ன ஆரோ மார்க் இருக்கு இல்லீங்களா? இத கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, மோர் கமெண்ட்ஸ். அதுவும் பண்ணலாம், மோர் கமெண்ட்ஸ். ஓகே, சோ அந்த ஆரோ மார்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறம் மோர் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. இது ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் என்னன்னா, ஃபைலுக்கு போயிடுங்க. ஃபைல், இந்த ஃபைல கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுல ஆப்ஷன்ஸ் ஒன்று பாருங்க, கடைசியா ஒன்று இருக்கும், ஆப்ஷன்ஸ். அந்த ஆப்ஷன்ஸ்ல போனா கஸ்டமைஸ் ரிப்பன் கீழே குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு ஒன்று இருக்கு பாருங்க, குயிக் ஆக்சஸ் டூல் பார். இது போயிடும். சோ இந்த 3 மெத்தட்ல எந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணாலும் ஓகே. 3 மெத்தடும் ஒரே ஸ்கிரீன்ல தான் வந்து நிற்கும், கரெக்டா? சோ இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல வந்தா இங்க பாப்புலர் கமெண்ட்ஸ் ஒன்று. பாப்புலர்னா அர்த்தம் நாம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் அர்த்தம். இந்த பாப்புலர் கமெண்ட்ஸ்க்கு பதிலா கமெண்ட்ஸ் நாட் இன் தி ரிப்பன் கொடுங்க. அதாவது எந்தெந்த கமெண்ட்ஸ் ரிப்பன்ல இல்ல, ஹைடா இருக்கு, எந்தெந்த ரிப்பன்ஸ்லாம் ஹைடா இருக்கும் அந்த இதெல்லாம் இங்க வரும். ரைட்டுங்களா? கமெண்ட்ஸ் நாட் இன் தி ரிப்பன் கொடுத்தா நிறைய ஆப்ஷன்ஸ் இங்க வரும். யூ கேன் see so many options are available here. இதுல அந்த கேமரான்ற ஆப்ஷன், ஆக்சுவலா கேமரான்றது அல்பபெட்டிக்கலா டாப்ல தான் இருக்கும். சோ நீங்க மேனுவலா ஸ்க்ரால் பண்ணி அந்த கேமராவை கண்டுபிடிச்சா கூட ஓகே. இங்க இருக்கு பாருங்க கேமரா. இல்லனா நீங்க என்ன பண்ணலாம், இங்க எங்கயாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணி கேமராவோட முதல் லெட்டர் சியை பிரஸ் பண்ணி அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இந்த கேமரான்ற ஆப்ஷன் இங்க வந்துருப்பாங்க. ஓகே, சோ இந்த கேமரான்ற ஆப்ஷனை கண்டுபிடிச்சிருக்கோம். கேமரா ஆப்ஷன் கண்டுபிடிச்சு இப்ப நம்ம இதை குவாட்ல ஆட் பண்ணோம். குவாட்ல எப்படி ஆட் பண்ணலாம் இந்த ஆப்ஷனை? ஒண்ணு இந்த கேமராவை செலக்ட் பண்ணி இந்த ஆட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணாலும் ஓகே, இல்ல உங்க மவுஸ்ல டபுள் கிளிக் பண்ணாலும் ஓகே. இந்த கேமரா வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணாலும் ஓகே. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை பண்ணிருக்கேன். நான் டபுள் கிளிக் பண்றேன். இப்ப பாருங்க, அந்த கேமரான்றது இந்த குவாட்ல ஆட் ஆயிடுச்சு. முன்னாடி இங்க இருந்த கேமரா இப்ப நமக்கு இங்க குவாட்ல ஆட் ஆயிருக்கு. ஓகே, சோ ஆட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஓகே கொடுங்க. ஓகே, ஜஸ்ட் கிளிக் ஆன் ஓகே ஹியர். இந்த ஓகே கொடுத்த உடனே இங்க கேமரான்ற பட்டன் இங்க வந்திருக்கும், குவாட்ல வந்திருக்கும். சப்போஸ் நீங்க குவாட்ல ஏற்கனவே ஒரு 4 ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணிட்டா இது 5வது ஐட்டமா வரும். ஏற்கனவே 6 இருக்குன்னா 7வது வரும். இது எப்பவுமே கடைசியில் தான் வரும். நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஐட்டம் கடைசியா தான் வந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த டேபிளை செலக்ட் பண்ணி இங்க கேமராவை ஒரு கிளிக் அடிக்கும். கிளிக் பண்ண உடனே பாருங்க உங்க டேபிளை சுத்தி மார்ச்சிங் அண்ட் எறும்பு ஊடுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? சோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்தாலே என்ன அர்த்தம்னா இது வந்து கேப்சர் ஆயிடுச்சு, காப்பி ஆயிடுச்சு, இது கேப்சர் ஆயிடுச்சு. இப்போ இதே ஷீட்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல போய் சும்மா ஒரு கிளிக் அடிக்கிறேங்க, அவ்வளவுதான். இப்ப என்ன இருக்கு பாருங்க, இந்த டேட்டா அப்படியே பிக்சரா மாறிடுச்சு. எப்படி சொல்றது, இந்த பிக்சரா மாறிடுச்சு. நீங்க கிளிக் பண்ணி மூவ் பண்ணி எங்க வேணாலும் வச்சுக்கலாம். அதுவும் இல்லாம டாப்ல பாருங்க ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லேட்டஸ்ட் வெர்ஷன்னா பிக்சர் டூல்ஸ் ஃபார்மேட், ஓல்டு வெர்ஷன்னா பிக்சர் டூல்ஸ் ஃபார்மேட், தனித்தனி மேல பிக்சர் டூல்ஸ் இருக்கும், கீழே ஃபார்மேட்னு இருக்கும். நெவர் மைண்ட், ஹெட்டிங் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஹெட்டிங் டெக்ஸ்ட் தான் மாறி இருக்க தவிர ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதே தான். ஓகேங்களா? சோ இப்போ பிக்சரா மாறிடுச்சு ஓகே. பட் இதுல என்ன மெயின் அட்வான்டேஜ், இப்போ நான் ஒரிஜினல்ல போய் நான் டேட்டாவை மாத்த போறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் பர்சனோட சேலரியை நான் மாத்த போறேன். மாத்திட்டு ஒரு என்டர் அடிக்கும், இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த சேலரி இங்கேயும் மாறி இருக்கு. ஸோ இங்க என்ன சேலரி நம்ம மாத்தணுமோ அதே சேலரி இங்கேயும் மாறி இருக்கு. ஸோ அப்படின்னா அர்த்தம் லிங்கோட நமக்கு இருக்குன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது லிங்க் ஆயிடுச்சு.
ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தது நம்ம கேமரான்ற ஆப்ஷன் எல்லா வெர்ஷன்லையும் நீங்க மைக்ரோசாஃப்ட் வெர்ஷன் 2007, 10, 13 பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா கூட இருக்கு. பட் புது வெர்ஷன்ல இதுக்கு தனியா ஒரு ஆப்ஷனும் இருக்கு. இந்த டேபிளை செலக்ட் பண்ணி நம்ம வழக்கம் போல காப்பி பிரஸ் பண்றோம். கண்ட்ரோல் சி பிரஸ் பண்ணி காப்பி பண்றோம். ரைட் கிளிக் பண்ணுங்க. எங்க வேணா ஒரு இடத்துல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணா ஒரு மெனு அப்பியர் ஆகும் பாருங்க. அந்த மெனுல பேஸ்ட் ஸ்பெஷல்னு ஒண்ணு இருக்கும். பேஸ்ட் ஸ்பெஷல். இந்த பேஸ்ட் ஸ்பெஷல்ல லாஸ்ட்ல அதர் ஆப்ஷன் கீழே லாஸ்ட்ல ஒண்ணு இருக்கு பாருங்க, லிங்க்டு பிக்சர். சோ அந்த பேஸ்ட் ஸ்பெஷல்ல போயிட்டா பேஸ்ட் ஸ்பெஷல்ல அதர் ஆப்ஷனுக்கு கீழே லிங்க்டு பிக்சர். இது லேட்டஸ்ட் வெர்ஷன் 2016, 19 அந்த வெர்ஷன் யூஸ் பண்றவங்களுக்கு தான் இது ஒர்க் ஆகும். இந்த பிளேஸ் ஸ்பெஷல்ல கடைசியா ஒண்ணு இருக்கு பாருங்க, லிங்க்டு பிக்சர். ஸோ கேமரால என்ன ஆப்ஷன் இருக்கோ கிட்டத்தட்ட அதே தான். ஸோ நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போமே. ரைட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல்ல லிங்க்டு பிக்சர். ஸோ இப்போ பிக்சர் லிங்க் ஆயிருக்கு. இப்போ நான் ஒரு வேல்யூவை மாத்தி பாக்குறேன். இன்கிரிமெண்ட் ஏதோ சம் வேல்யூ மாத்துறேன். ஸோ பாருங்க இங்கேயும் மாறி இருக்கும், இந்த பிக்சர்லயும் மாறி இருக்கும். இந்த பிக்சர் ரெண்டு பிக்சருமே லிங்கோட வந்து. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் ஈஸியா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அட்வான்டேஜ் என்ன, கேமரா எல்லா வெர்ஷன்லயும் ஒர்க் ஆகும். பட் பேஸ்ட் ஸ்பெஷல் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த வீடியோவை சந்திப்போம்.